சில பேர் வந்து சிக்கைக்கு வந்து இந்த சக்கரை தண்ணி சொல்லுவாங்க, அந்த மாதிரி பனங்கற்கனி எல்லாம் போட்டு இது வைப்பாங்க. அந்த மாதிரி நீங்க வைப்பீங்க? பனை வெல்லம் வைப்போம். பனை வெல்லம் அது என்ன கான்செப்ட்னா தெளிவா சொல்றேன் பாருங்களேன். டே 1ல இருந்து டே 15 வரைக்கும் கொஞ்சம் பாங்கா பாத்துக்கணுங்க. ஸ்டார்ட் பண்ற கஸ்டமருக்கு சொல்றேன். இப்ப டே 1ல இருந்து 15 நாள் ஏன் பாத்துக்கணும் அப்படின்னா, முத நாள் பொரிச்ச உடனே டே 1, டே 2, டே 3 இது 3 நாள் வந்து சக்கரை தண்ணி தான் வைக்கணும். முத நாள் வந்து நீங்க எந்த ஃபீடுமே போடக்கூடாது. 2வது நாளைக்கு மேலதான் நீங்க கம்பெனி ஃபீடோ கம்போ அந்த மாதிரி போடணும். ஏன் அப்படின்னா நீங்க பனை வெல்லம் இல்ல சக்கரை தண்ணி ஏதாவது வைக்கும் போது உள்ளார இருக்கிற மஞ்சக்கரு வந்து கலைஞ்சி வெளியே வரும். அப்பதான் குஞ்சு வந்து பெருசாகும் போது உங்களுக்கு ஆக்டிவா இருக்கும், நல்லா உடம்பு பிடிக்கும் இல்லைங்களா. இல்ல மஞ்சக்கரு கலையில அப்படின்னா குஞ்சுங்க வந்து சரியா ஊக்கம் வராது, அப்படியே இருக்கும். அதனாலதான் 3 நாள் வந்து இயற்கையா நம்ம வந்து சக்கரை தண்ணி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா கருப்பட்டி தண்ணி வைக்கலாம், இல்லைன்னா பனை வெல்ல தண்ணி வைக்கலாம். இது 3மே வைக்கலாங்க. இதெல்லாம் பாத்துட்டீங்கன்னா ஒரு 5 நாள் தாங்க குஞ்சுங்க. கோழிக்கிட்ட இருக்கு 2வது நாளே பிரிச்சு வச்சிருவோம். இந்த மாதிரி சக்கரை தண்ணி ஊற்றி கல்லு மேல வச்சிடணும். கல்லு எதுக்காக அப்படின்னா கோழி குஞ்சு வந்து உள்ளார விழாம இருக்கும், தண்ணியில பட்டு அதுங்களுக்கு குளிர் ஜோரம் மாதிரி எதுவும் வராம இருக்குன்னு வைங்களேன். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஷீட் தான் போடணும் ஒரு 3 நாளைக்கு மட்டும். ஏன்னா எச்ச அது மேல விழுந்தாலும் ஷீட் இழுத்துக்கும். அது இல்லாம பேப்பர் மேல நீங்க இது போடும் போது அது ஃபுட்டு எடுத்துக்கணும் வைங்களேன்.